மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக வந்த தேவதாசர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதிய திருவார்த்தை 24வது அதிகாரம் 13 முதல் 32 வசனங்களை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 13வது வசனத்தில் சில தகவல்கள் அடங்கிய ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அதாவது, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். பல தகவல்கள் இருக்கிறது. ஒன்று, அன்றைய தினமே, சேம் டே. இந்த அன்றைய தினமே என்பது எதை குறிக்கிறது? 24ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 6வது வசனமும் இயேசு விடியற் காலையில் கல்லறையிலிருந்து அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். கல்லறை காலியாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேத வாக்கியம் நிறைவேறினதை உணர்ந்தார்கள். சகோதரர்களே, 2 பேர் என்ற அந்த சொல் 2 சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான சீஷர்கள் இருந்தாங்க. குறிப்பாக 70 சீஷர்கள் இருந்தாங்க. அவர்களில் 12 பேரை கிறிஸ்து அப்போஸ்தலர்களாக அதிகாரம் கொடுத்தார். ஒரு கால் அந்த 70 சீஷர்களில் இந்த 2 பேரும் இடம் பெற்றிருக்கக்கூடும். இந்த 2 பேரில் ஒருவனுடைய பெயர் நமக்கு தெரிகிறது. அதை 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்களில் ஒருவனாகிய
கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக. இந்த இடத்துல 2 சீஷர்களில் ஒருவருடைய பெயர் கிளியோப்பா என்று நமக்கு தெரிகிறது. எம்மாவு என்ற அந்த சின்ன கிராமம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்ட பைபிள் கால பெயர்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. எம்மாவு என்று சொன்னால் டு ரீச், சென்று சேருதல் அல்லது அடைதல் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்றை அடைய நாம் பயணம் செய்கிறோம். நாம் ரட்சிப்படைய வேண்டும், நாம் தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும், தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், நாம் பரலோகத்தில் சென்று வாழ வேண்டும். எம்மாவு என்று சொன்னால் சென்று சேருதல் அல்லது அடைதல் என்று பொருள். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அன்றைய தினமே நடக்கிறது. அவர்கள் துக்கம் கொண்டவர்களாக, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அறியாதவர்களாக, வாழ்க்கை தோற்று போனதாக நினைத்தார்கள். அவர்கள் தங்கள் கிராமத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவு ஒரு 7 அல்லது 8 மைல் தூரம்தான். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தராகிய இயேசுவின் அருகில் தான் இருக்கிறோம். வெகு தூரத்தில் இல்லை, அவர் நமக்கு அருகில் இருக்கிறார். அவர்கள் துக்க முகத்தோடு துயரத்தோடு நம்ம எல்லாம் மீட்டு ரட்சிக்கிறவர் அவர் என்று நம்பியிருந்தார்கள். அவரை மூப்பர்களும் பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்ற தகவலை நன்றாக உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்பதை அறியாதவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த தொழுகையில் இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆலயத்துக்குள்ளே வர முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். வாரத்தின் முதலாவது நாளில் இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார், அதை அறிக்கையிடும்படியாகவே நாம் திருச்சபைக்குள் வந்திருக்கிறோம். இவர்கள் துக்க முகத்தோடு போகும்போது இயேசு அவர்களிடத்தில் எதிர்கொண்டு வருகிறார். அவரை யார் என்று இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களோடு நடந்து செல்கிறார். அவரை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை ஒரு அந்நியராக அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமது ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணராமல் போகிற வேளைகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த கிளியோப்பாவும் அவனுடைய சிநேகிதனும் எருசலேமில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, துக்க முகத்தோடு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இயேசு தாமே அவர்களுக்கு வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து பாடுபடவும் சிலுவையில் அறையப்படவும் அடக்கம் பண்ணப்படவும் 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது என்று தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று அவர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது அவர்களுக்கு பொறி தட்டியது. ஆம், ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பார் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தாங்க. இயேசு அவர்களை அறிவுறுத்தினார். இந்த அறிவுறுத்தலுக்கு பிறகு அவளுடைய அந்த 2 பேருடைய இருதயமும் மகிழ்ச்சி அடைந்தது. வேத வாக்கியத்தின்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த கருத்து அவளுடைய மனதை மாற்றியது. அவர்கள் இப்படியே பேசிக்கொண்டு எம்மாவுக்கு அருகில் வந்து விட்டார்கள். பொழுதும் சாய்ந்து விட்டது. அந்த 2 சீஷர்கள் தங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிற அந்த நபர் இன்னார் என்று அறியாமல் மன உருக்கம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 28வது வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். இவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பார்த்தீங்களா? சாயங்காலம் ஆயிற்று, இருள் சூட ஆரம்பித்தது, எங்களோடு தங்கியிரும், வாருமையா போதகரே,
இருள் மங்கிய ஒளியாச்சே, எங்களோடு தங்கியிரும். அந்த 2 பேருடைய இருதயத்தில் விசுவாசம் விதைக்கப்பட்டது. வேத வாக்கியங்கள் எடுத்து காண்பிக்கப்பட்ட போது, when Christ showed them the fulfillment of the prophecy, the scriptures, they become so much grateful to God. அவர்கள் தேவனுக்கு பிரியமான மக்களாக மாறினார்கள். அவருடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாயிற்று, நம்பிக்கை பிறந்தது. அதனுடைய உச்சக்கட்டம், அவர்கள் தங்கள் கிராமத்துக்கு அருகில் வந்தபோது இயேசுவை பார்த்து, ஐயா நீங்கள் ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்கு, இருந்தாலும் இந்த நாளில் எங்களோடு இருந்து இந்த இரவை கழித்து விட்டு செல்லுங்கள். இந்த அன்பு அவளுடைய இருதயத்தில் ஊற்றாக பிறந்தது. இயேசு சம்மதித்தார். அவளோடு கூட அவளுடைய வீட்டுக்கு சென்றார். இந்த நாளில் நீங்கள் ஆலயத்தை விட்டு செல்லும்போது அவர் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். நீங்கள் வசனத்தை புரிந்து கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரண அடக்க உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளும்போது அவர் உங்கள் வீட்டுக்குள் வருகிறவராக இருக்கிறார். சகோதரர்களே, அவர் அந்த வீட்டுக்குள் வந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து அனுசரித்த அந்த கர்த்தருடைய பந்தி, த லார்ட்ஸ் டேபிள், அதன் முடிவில் அப்போஸ்தலர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் வந்து சேரும் வரைக்கும், நான் மரித்தோரிலிருந்து எழுந்த பிறகு நவமானதாய் புதியதாய் இந்த பந்தியில், இந்த திராட்சைப்பழ ரசத்தில் உங்களோடு பங்கு கொள்வேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தோர்ந்து எழுந்த அந்த நாள், கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமையில் நடந்த சம்பவம் இது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசைப்படி, விருப்பத்தின்படி புதிதாய் திராட்சை பழத்தை ரசமாகவும் அப்பத்தை தன் சரீரமாகவும் தன்னுடைய சகோதரர்களுக்கு உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த பந்தியில் கிறிஸ்து இருக்கிறார். ஜீசஸ் இஸ் தேர் இன் த பிரெட் அண்ட் வைன். இயேசு தாமே எம்மாவூர் சீஷர்களோடு அந்த வீட்டுக்குள் போன போது ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில், கவனிங்கள், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தமது ராஜ்யத்தில் புதியதாய் நவமானதாய் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்பத்தை வாங்கி அவர்கள் உட்கொள்ள ஆரம்பித்த போது, அதாவது கிளியப்பாவும் அவனுடைய சிநேகிதனும் அந்த அப்பத்திலே அவர்கள் பங்கு கொண்ட போது ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. அது என்னன்னு பாருங்க, 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அனுசரித்த அந்த முதற் பந்தியில் தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தை கேட்ட கிளியப்பாவும் அவனுடைய சிநேகிதனும் அங்கே ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னா, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் ஹார்ட்ஸ் வேர் க்ளோவன் என்று சொல்கிறாங்க. இட் வாஸ் இன் எ ஃப்ளேம் என்று சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது
அங்கே வல்லமையாகிய அக்னி இறங்குகிறது. அவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். என்னவென்று பேசுகிறார்கள்? அவர் வசனங்களை எடுத்து நமக்கு விவரித்த போது, நாம் அதை உணர்ந்து கொண்ட போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம், இயேசு அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய கண்கள் அப்பொழுது திறந்தது. இயேசு அவருடைய கண்களுக்கு மறைந்து போனார். அப்படியானால் கிளியப்பாவும் அவனுடைய சிநேகிதனும், அந்த 2 சீஷர்கள் நல்ல கண்கள் உடையவர்கள் தான். ஆனால் அவருடைய கண்களுக்கு இயேசு மறைக்கப்பட்டிருந்தார். பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதாவது 2 சீஷர்கள் எம்மாவூரை சேர்ந்தவர்கள் ஆரம்பத்தில் இயேசுவை சந்தித்த போது அவருடைய கண்களுக்கு அவர் புலப்படவில்லை. அவர்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. their eyes were blinded. ஆனால் கர்த்தருடைய பந்தியை அவர்கள் புசித்த போது, இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து கொடுத்த அந்த அப்பத்தை அவர்கள் பெற்ற போது, அதை அவர்கள் சாப்பிடும்போது அவருடைய கண்கள் திறந்தது. அவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, மகிழ்ச்சியினால் நிறைந்தது. அவருடைய கண்கள் திறந்தது என்பது ஆச்சரியமான ஒரு பகுதி. இயேசுவை அறிவதற்கு முன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை அறிந்து கொள்ளும்போது கண்கள் திறக்கப்படுகிறது. இன்றைக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஞானஸ்தானத்துக்கு முன்னால எல்லா மனிதருடைய கண்களும் பிசாசினால கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். ஆகவே கர்த்தரை அறிவதற்கு முன் நமக்கு கண்கள் இருந்தும் விசுவாச கண்கள் இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்ளும் கண்கள் இல்லை, அவருடைய வல்லமை உணரும் கண்கள் இல்லை. நாம் விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவ மக்களாய் மாறும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. நாம் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இருள்தான் மிச்சமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய இருதயம் பிரகாசம் அடைகிறது. எம்மாவூருக்கு போன அந்த 2 சீஷர்களுடைய இருதயம் பிரகாசம் அடைந்தது. சகோதரர்களே, கர்த்தருடைய பந்தி, இந்த கம்யூனியன் என்று சொல்கிறோமே, சாக்ரமெண்ட் என்று சொல்கிறோமே, அங்கே அப்பமும் திராட்சை ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமுமாக இருக்கிறது. அதை நாம் வாயிலே உட்கொண்டு வயிற்றிலே ஜீரணித்து விட்டாலும், நாம் கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்குள் சேருகிற அந்த அப்பமும் திராட்சை ரசமும் மாற்றப்படுகிறது. ஆவியின் உணவாக மாற்றப்படுகிறது, ஆத்மாவின் உணவாக மாற்றப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி அது நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரியும் அக்னியாக அது மாறிவிடுகிறது. The ordinary bread and wine, when you take, you digest it. Whereas when you obey, by taking the Lord's Supper, it has been transformed as a spiritual food to enlighten your soul. உன் ஆத்துமாவை பிரகாசிக்க செய்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த உடல் அழிவுக்கு ஏதுவானது. நாம் கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ளும் போது அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானவன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதாவது நாம் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது அவருடைய பந்தியை நாம் கைக்கொள்கிறோம். அப்படி நாம் கைக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு புதிதாக்கப்படுகிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Whatever we see, it is temporal. Whatever we do not see, it is eternal. அப்பமும் திராட்சரசமும் கண்களில் பார்க்கிறோம். எதை நாம் பார்க்கவில்லை, அதற்குள் அடங்கியிருக்கும் கிறிஸ்துவை, அவருடைய மகிமையான ஒளியை, அவருடைய வல்லமையை நாம் பார்க்கவில்லை. அதை அப்பமாகவும் திராட்சரசமாய் பார்த்தால் நீ சரீரத்தில் அதை பார்க்கிறாய். அதை கிறிஸ்துவினுடைய சரீரமாக அவர் சிந்திய இரத்தமாக நீ பார்த்தால் நீ உன்னுடைய ஆத்துமாவிலே பார்க்கிறாய், உள்ளான மனுஷனில் பார்க்கிறாய். ஆகவே புறம்பான மனிதன் அழிந்து போகிறான், உள்ளான மனிதன் பெருகி வளருகிறான். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியமான ஒன்றை கிளியப்பாவும் அவனுடைய நண்பனும் எம்மாவூர் என்ற கிராமத்தில் அவர்கள் அந்த அன்பை, அந்த அதிசயத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த காலையில் நீங்கள் கர்த்தரை காண்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, லெட் ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. இயேசு உங்களை மாற்ற வேண்டும். கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். அது உங்கள் வாழ்வை புதுப்பிக்க வேண்டும். எரேமியா 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தருடைய பந்தியை நாம் வாரந்தோறும் பெறும்போது, அனுபவிக்கும் போது உள்ளான மனுஷனிலே நாம் மாற்றப்படுகிறோம், கர்த்தரிடமாய் சேருகிறோம், புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இருதயம் நாளுக்கு நாள் வெளிச்சம் அடைகிறது. அந்த 2 சீஷர்கள் சொல்கிறார்கள், அவர் நமக்கு அந்த வார்த்தைகளை விவரித்து சொன்னபோது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை சொன்னபோது, அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்ட போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, அன்றைய தினமே எம்மாவூருக்கு புறப்பட்டு போன அந்த 2 சீஷர்களைப் போல நாங்களும் இருக்கிறோம். நீர் எங்களை சந்தியும், நீர் ஆசீர்வதித்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய உதவி செய்தரலும். உலகம் முழுதும் உள்ள உம்முடைய திருச்சபையை ஆசீர்வதியும். தீங்கிலிருந்து எங்களை ரட்சியும், சோதனையிலிருந்து எங்களை ரட்சியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி
விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.